கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, பெருக பண்ணுவாராக, சாட்சியாக நிறுத்துவாராக. மத்தேயு 6:15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளோட பேசுகிறது, நமக்குள்ளே மன்னிக்கிற சுபாவம் காணப்படணும். நீங்கள் மற்றவங்க பாவத்தை மன்னிக்கலான்னு சொன்னால் இயேசு உங்களோட பாவத்தை மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிறது அந்த வசனம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்கள் எல்லாருக்குள்ளேயும் மன்னிக்கிற சுபாவம் காணப்படணும். கணவர் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே பல மாதங்களாக பேசாமல் இருந்தால் அது நல்லதே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். நான் அவளை விட பெரியவன், அவள் என்னை விட பெரியவான்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. மன்னிக்கிற சுபாவம் வேணும். சண்டை போடும், எல்லா குடும்பத்திலையும் வர்றது சண்டை வந்துச்சுன்னா அடுத்தபடியாக சமாதானம் ஆகிடணும், ஒப்புரவாகி இருக்கும்போது தான் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் உண்டாகும். நம்ம பக்கத்து வீட்டிலலாம் சண்டை போடுறவங்களா இருக்கக்கூடாது. சண்டை போட்டுட்டு அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கக்கூடாது. நம்ம அப்படிப்பட்ட குடும்பமாக நம்ம இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பெண்களை நம்ம இருக்கக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு தம்பி என்னை பார்க்க வந்திருந்தான். அவன் கார் வாங்கியிருக்கேன், ஜோம் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொண்டுகிட்டு வந்திருக்கான். நான் அப்போ அவனிடத்துல பேசும்போது எனக்கு அவனுடைய குடும்பத்தை பற்றி தெரியும். நான் கேட்டேன், நீ எப்படிப்பா இருக்கான்னு கேட்டேன். இப்போ அவன் சொன்னான், அக்கா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காருக்கா, 4 வண்டி பேங்கில் லோனு தந்தாங்க, மேனேஜர் என்ன கூப்பிட்டு தந்தாங்க, 4 வண்டிக்கு டிவி கட்டியிருக்கேன். இப்போ ஒரு 5வது ஒரு வண்டி எடுத்துருக்கேன், அதுக்கு பாதி டிவி கட்டிட்டேன். இப்போ 6வது ஒரு வண்டி புது வண்டி எடுத்திருக்கேன்க்கா, அதை நீங்கள் ஜோம் பண்ணி ஆசீர்வதித்து தரணும்னு சொல்லிட்டு வந்தான். அப்போது நான் கேட்டேன், நீ எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டேன். ஏன் அப்படி கேட்டேன்னு சொன்னால், அவன் அவனுடைய அப்பா அம்மா பாம்பேயில் நல்லா கடை வச்சு நல்லா தொழில் செய்து சொந்த வீடு வச்சு ஆசீர்வாதமாக இருந்திருக்காங்க. அப்போ அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அப்பா மரித்து போயிட்டாங்க. அப்போ அப்பா கூட பிறந்த தம்பி பாம்பேயில் உள்ள வீடெல்லாம் எடுத்துக்கிட்டு தொழிலெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்கள விரட்டிட்டாங்க, பாம்பேலேருந்து விரட்டிட்டாங்க. தாய் 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைகளையும் சின்ன பிள்ளைகள் தாய் தூக்கிட்டு பாம்பேலேருந்து ஊருக்கு வந்திருக்காங்க. ஊருக்கு வந்தால் சொந்த வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு துணியை எடுத்து ஒரு 4 கம்பு நட்டி ஒரு துணியை சேலையை மேலே போட்டு 4 பிள்ளை, 2 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள், அவங்கள பிள்ளைகளை கஷ்டப்பட்டு தாய் வளர்த்துருக்காங்க. இப்போ தாய் மரிச்சு போயிட்டாங்க. இப்போ 4 பிள்ளைகளில் 3 பிள்ளைகள் கல்யாணம் ஆகி நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க ஆண்டவரை அறிந்து கொண்டாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டோட பிள்ளைகளாக இருக்காங்க, பிள்ளைகள் படிக்கவும் செய்திருக்காங்க. அப்போ இவன் மூத்த பையன். இப்போ நான் கேட்டேன், நீ திருமணம் ஒன்றும் செய்யலையாப்பா, கோயிலுக்கெலாம் போறியா, ஜெபம் பண்ணுறியான்னு சொல்லி கேட்டேன். இல்லை, நான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கெலாம் போயிடுவேன்க்கா, போயிட்டு ஜெபத்துக்கெலாம் போவேன், நல்லா இருக்கேன். இப்போது வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கேன். அப்போ அதில் சீக்கிரம் வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னான். அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு சொத்துலாம் உண்டுல்ல, ஏதாட்டும் அப்பா வழி சொத்து எதுவும் தந்தாங்களா அப்படின்னு கேட்டேன். ஒன்றுமே எங்களுக்கு தரல. நான் நாங்கள் கேட்கல, வேண்டாம், நான் அவங்ககிட்ட போய் சண்டை போடக்கூடாது, வீணாக சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி இடத்த எடுக்கக்கூடாது, வேண்டாம், அவங்க சந்தோஷமாக வச்சுடட்டு. எங்கள் பெரியப்பா குடும்பமும் எங்கள் சித்தப்பா குடும்பமும் இருக்காங்க, எங்கள் சொந்த ஊரில் இருக்காங்க. ஆனால் அவங்க எங்களுக்கு எதுவும் தர மாட்டாங்க, நாங்கள் அவங்ககிட்ட பேசலாம், எங்கிட்ட பேச மாட்டாங்க, எதுவும் கேட்டுருவோன்னு சொல்லி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி. அதே போல் தம்பிக்காரன் கல்யாணம் பண்ணி அவன் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கான். கல்யாணம் பண்ணி அவன் சொந்த வீடு வச்சுருக்கான். இப்போ இவனும் இடம் வாங்கியிருக்கேன், ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு, நான் ஒரு வீடை கட்டிட்டு திருமணம் செய்யணும்னு சொல்கிறான். ஆனால் சொத்துலாம் ஒன்றும் வேண்டாம், சமாதானம், சந்தோஷம், அது போதும், நமக்கு ஆண்டவர் இருக்கார், என்ன ஆசீர்வதிப்பார், என்ன நடத்துவார், இது வரைக்கும் ஆண்டவர் என்ன நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சொத்துக்காக அவன் சண்டைக்கும் போகல. இன்றைக்கி நிறைய குடும்பங்களுக்குள்ள சொத்து பிரச்சனை, சொத்துனால சகோதரருக்குள்ள பிரச்சனை,
பிரச்சனை, குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, பகை. இங்கே எத்தனை குடும்பம் பகை நிமித்தமாக குடும்பம் பேசாமல் இருக்குது. எத்தனை குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எத்தனை குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, ஆண்டோட ஆசீர்வாதம் இல்லை. இப்போ ஒத்துக்கு விட்டு கொடுக்குறதுக்கு மனசு வரல, மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் வரமாட்டேங்கி. இப்போ நிறைய குடும்பங்களை பார்க்கலாம். அது கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள நிறைய சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பி பேசுறதில்லை, சொத்தை பிரித்து கொடுக்கறதில்ல, இதனால் சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை, இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள இருக்குது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள நம்ம விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் நமக்கு போதும், அவர் நமக்கு எல்லாம் தருவார் என்று சொல்லி நாம் இருக்கணும். சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி நம்ம அலைஞ்சோன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இருக்காது. எனக்கு அந்த தம்பி சொன்ன காரியத்தை கேட்டு ஆச்சரியமாக இருந்தது. அவன் ஆக்சுவலாக அவங்க ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஆண்டோடைய பிள்ளையாக மாறி நல்ல ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டோடைய பிள்ளையாக இருக்காங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவரை ஆசிர்வதிக்காரு. 4 வண்டி எனக்கு சொந்தம், இப்போ 2 வண்டி டியூ கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எனக்கு அருமையானவர்களே, சொத்து பிரச்சனை, இட பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இதெல்லாம் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. அதனால் இன்றைக்கி நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரிவினை, குடும்பங்கள் பேசுறதில்லை, குடும்பத்தில் சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். வீட்டில் ஒரு குடும்பத்தில் அவங்க சொந்தக்காரங்களே சொத்தை எடுத்துக்கிட்டாங்க. நிறைய இடம், ஏக்கர் கணக்கில் இடத்த எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க இந்த வீட்டில் பயங்கர சண்டை போடுறாங்க. எங்கள் இடத்த நீ எப்படி எடுப்பா, என் இடத்த நீ எப்படி அடைப்பா அப்படின்னு சொல்லி பயங்கர சண்டையில் இந்த குடும்பத்தார் அவங்கள விட்டு கொடுக்கல, அந்த சொத்தை எடுத்துக்கொண்டவங்கள விட்டு கொடுக்கல, சுட்டுறாங்க, பேசுகிறாங்க, பயங்கர பிரச்சனை. 2 குடும்பம் இப்போ பேசாமல் இருக்குது. சொத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, இப்போ பேச்சுவார்த்தையும் கிடையாது. இப்படி சூழ்நிலையில் இந்த இடத்துக்காரங்களுடைய பையன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டோட பிள்ளையாக மாறியிருக்காங்க. மாறின உடனே அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உங்கள் குடும்பத்தோட பிள்ளைங்க சமாதானம் ஆகணும், ஒப்புரவாகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசியிருக்காரு. பேசின உடனே அந்த சகோதரர்கள் வீட்டில் பேசியிருக்காங்க. அது முடியாது, நம்ம சொத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர பிரச்சனை ஓடிட்டுருக்கு. கடைசியில் அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளை கல்யாணம். அவங்க இவங்கள கூட முடியாது, ஏன்னா 2 குடும்பம் பிரச்சனை, சமாதானம் இல்லை. அப்போ கடைசியில் ஒரு வழியாக பேசி சமாதானம் ஆகி பிறகு திருமணம் ஆச்சு. 2 குடும்பமும் ஒன்றா போய் சேர்ந்து சமாதானம் ஆயிடுச்சு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இருக்கணும். அப்போ அடுத்தவங்க சொத்தை ஏமாற்றி எடுக்கக்கூடாது. அந்த ஏமாத்துற பழக்கம் இதெல்லாம் மாறணும். மற்றவங்கள வஞ்சிக்கக்கூடாது. குடும்பங்களுக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கணும். அந்த மன்னிக்கிற சோபம், பகையை வச்சுக்கிட்டு அவங்க இப்படி செஞ்சவங்க தானே, அப்படி செஞ்சவங்க தானே, அவங்க அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிசாசு நம்ம இருதயத்துலேருந்து கிரியை செய்வான். பகையை வளர்க்கக்கூடாது. குடும்பங்களுக்குள்ளே சமாதானமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே கடந்து வந்தார். இந்த உலகத்துக்குள்ள அவர் வந்தார், பாவிகளாகி நம்ம ரட்சிக்கும்படியாக, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும்படியாக, நமக்கு சமாதானம் கொடுக்கும்படியாக, சந்தோஷம் கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்துக்குள்ளே கடந்து வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் பாருங்கள், அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த அந்த மக்களை பார்த்து, இதாவே இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே, மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்கிறாரு. இயேசுடைய மன்னிக்கிற சுவாபம் அன்பின் உச்ச கட்டத்தை தொடுகிறது. எனக்கு அருமையானவர்களே, மன்னிக்கிற சுவாபம். அப்போ தன்னை காட்டி கொடுத்த 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை பார்த்து சிநேகிதனேன்னு சொல்கிறாரு. எப்படி மன்னிக்கிற சுவாபம் இயேசுக்குள்ள இருந்தபடினால சிநேகிதனேன்னு சொல்லி கூப்பிட்றாரு. இயேசுவோட அன்பு இயேசுவோடு கூட இருந்த சீமான் ஆண்டவர் மறுதளிக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன சேவல் கூறுவதுக்குனால நீ 3 நேரம் என்னை மறுதளிப்பான்னு சொன்னார். அதே போல் பேதுரு இயேசுவை மறுதளித்தான். ஆனால் அந்த பேதுரை தேடி ஆண்டவர் போனார, பேதுருவேன்னு சொல்லி கூப்பிட்றார. மன்னிக்கிற சுவாபம் இயேசுக்குள்ளே காணப்பட்டுச்சு. எனக்கு அருமையானங்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும், உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்தால், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருந்தால், உங்கள் குடும்பங்களுக்குள்ளே மற்றவர்களை மன்னிக்க முடியாதவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா, ஆண்டவரே பகையை மாற்று ஆண்டவரே. இயேசுவே, உங்களுடைய மன்னிக்கிற சுவாபத்தை எனக்கு தாரும். இந்த மன்னிக்கிற சுவாபம் இல்லைன்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில்
ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலே நாம் ஆண்டோட பிள்ளையாக இருந்து ஆண்டோருக்குள்ளே நம்ம வளர்ந்து வரும்போது இந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே காணப்படும். நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் மற்றவர்களை மன்னிக்கணும், ஆண்டவரே என் சொந்த சகோதரனை மன்னிக்கணும், என் சொந்த சகோதரியை மன்னிக்கணும் ஆண்டவரே. நான் காய்மரமாக இருக்கக்கூடாது, என் இருதயத்தில் கசப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே, என் இருதயத்தில் கசப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே. எனக்கு மன்னியும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும்னு சொல்லி கேட்கும்போது தேவனுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் காணப்படுற பகை மாறும், சமாதானம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். நாம் ஜெபிப்போமா? நன்றியோடு உம்மை துதிக்கிற அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரி, இந்த நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோட பேசுகிறீர் ஆண்டவரே, நீர் எங்களோட பேசுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க யாராக இருந்தாலும் அவங்க உள்ளத்தில் ஆவியான பேசும் கிரியை செய்வோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளே காணப்படுற பிரிவினை ஆவிகள், குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், குடும்பத்தில் கசப்பை கொண்டுக்கூடிய ஆவிகள், வெறுப்பை கொண்டுக்கூடிய ஆவிகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே காணப்படுற ஆண்டவரே காயங்கள், இருதயத்தில் இருக்கிற காயங்கள்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் மாறட்டும், துக்கங்கள் மறையட்டும் ஆண்டவரே. மற்றவங்களை மன்னிக்க முடியலையப்பா, என் கணவரை மன்னிக்க முடியலையே, மற்றவங்களை மன்னிக்க முடியலையேன்னு சொல்லி ஆண்டவரே கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய மன்னிக்கிற சோபத்தை ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் கொடும் ஆண்டவரே. மற்றவர்களை மன்னிக்கணும், மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கணும் ஆண்டவரே. ஐயா, மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கும் போது தான் நீர் ஆண்டவரே எங்களுடைய குற்றங்களை மன்னிக்க முடியும் ஆண்டவரே. ஐயா, நீர் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது இந்த உலகத்தில் கடந்து வந்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானம் கொடுக்க முடியாது, சந்தோஷம் கொடுக்க முடியாக நீர் கடந்து வந்தீர் ஐயா. ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாரும், குடும்பத்தில் இருக்கிற கசப்புகள், தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுற கசப்புகள், பிரிவினைகள் ஆண்டவரே, சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள்லாம் அள்ளிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே, எனக்கு இந்த மன்னிக்கிற சுவாபத்தை தாரும் என்று செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த மன்னிக்கிற சுவாபத்தை கொடும் ஆண்டவரே, மன்னிக்கிற சுவாபத்தை கொடும் ஆண்டவரே. உண்மை போல ஆண்டவரே மன்னிக்கக்கூடிய இதயத்தை கொடும் ஆண்டவரே. சத்துக்களை நேசிக்கணும் ஆண்டவரே. பகையை மறக்கணும் ஆண்டவரே. நெடுங்காலமாக இருக்கிற பகை, நெடு நாளாக இருக்கிற பகைகள்லாம் மறையணும் ஆண்டவரே. குடும்பங்களுக்கு ஆண்டவரே நன்மையை கண்டடையட்டும், ஆசீர்வாதத்தை கண்டடையட்டும் ஆண்டவரே. குடும்பத்திற்கு சாபங்கள், குடும்பத்திற்கு சாபத்தின் வல்லமையெல்லாம் அழிக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேர ஆண்டவர் உதவி செய்யும். எல்லா தடைகளும் இயேசு நாமத்தினால மாறட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. நீர்தான் மெய்யான கடவுள், நீர்தான் பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதை யாவரும் அறிந்து கொள்ள செய்வீராக ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் பேராக குடும்பமாக ஆசீர்வதி ஆண்டவரே. பிள்ளையுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணும். நீர் அற்புதத்தை செய்யும், சாட்சியாக நிறுத்தும். நீர் அப்படி செய்வதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.